சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டிற்கு வருகிறார் என்றால் கட்டாயம் தெரியும் 5 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து உள்ள தெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி தாயார் செல்வத்தின் அதிபதி. ஒவ்வொரு வீட்டிலையுமே அந்த லக்ஷ்மியின் பார்வை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லோரோட ஆசையாகவே இருக்கும். குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாங்க. ஆனால் லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையான பண பிரச்சனையை முழுமையாக தீர்த்து வைத்த பிறகு லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. ஆமாங்க, முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் பண வரவு ஏற்படும், கடன் அடையும், தொழிலில் லாபம் ஏற்படும். இதெல்லாம் திடீர்னு நடந்துச்சு அப்படின்னாலே உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் பெற போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் அனைவரிடமும் ஒரு மகிழ்ச்சியும், ஒரு அமைதியும், ஒரு சாந்த தன்மையும் இருப்பதை உங்களால் உணர முடியும். என்னடா அது, திடீர்னு எல்லாரும் கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க திடீர்னு கோவப்படுவாங்க, சண்டை போடுறவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட ரொம்பவே சாந்தமாக, பொறுமையாக இருப்பதையும் நம்மளால் உணர முடியும். இது போன்ற அறிகுறி தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக விருந்தினர்கள் வருகை இருக்கும். விருந்தினர்கள்னா சொந்தக்காரவங்க தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. திடீர்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ள குழந்தைகள், இவங்கெல்லாம் விரும்பி உங்கள் வீட்டுக்கு வர்றது, அவங்கள நீங்கள் நல்லபடியாக உபசரிப்பது லக்ஷ்மி தாயாரை உபசரிப்பதற்கு இது போன்ற திடீர் விருந்தினர்களின் வருகை இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத. மகாலட்சுமி தாயாரை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு மகாலட்சுமியை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுத்தமான ஒரு சூழல் ஏற்படும். அது நீங்கள் வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீடுகளாக இருக்கலாம். உங்கள் வீட்டை சுற்றி திடீர்னு எல்லோரும் சுத்தம் பண்ணுவாங்க. உங்கள் ரோடு ரொம்ப சுத்தமாகும், உங்கள் வீடு ரொம்ப சுத்தமாகும். உங்களுக்கே புரியாது, என்னடா அது திடீர்னு எல்லாத்தையும் இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா மகாலட்சுமி தாயார் ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்பவே சுத்தமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு மகாலட்சுமி தாயார் வருவாங்க. அதனால் உங்கள் வீடு, உங்கள் வீட்டை சுற்றியுள்ள இடங்கள், உங்கள் அலுவலகங்கள், நீங்கள் வேலை பார்க்குற இடங்கள்லாம் திடீர்னு சுத்தமாகின்றது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் வரப்போகிறாங்க. நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் அன்னதானம், அதாவது நீங்கள் அன்னதானம் செய்யக்கூடிய சூழல் உருவாகும். அதற்கான பணவரவும் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும். நீங்கள் அன்னதானம் செய்கிறதுக்கான சூழல் அடிக்கடி உருவாகின்றது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி தாயாரும் அன்னலக்ஷ்மி தாயாரும் விரும்பி வாசம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் கருப்பு எறும்புகள் வருகின்றது அப்படின்னாலும் மகாலட்சுமி தாயாரின் வருகை உங்கள் வீட்டுக்கு வரப்போகின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கருப்பு எறும்புகள் உங்கள் வீட்டுக்கு வருவது அதிர்ஷ்டத்தை குறிக்கின்றது. ஐந்தாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல கனவுகள் வருவது. நம்ம நேரில் மட்டும் மகிழ்ச்சி அல்ல, கனவுகள்லையுமே ரொம்ப மகிழ்ச்சியான கனவுகள் வருவது, அதிகமான பூக்கள் பூத்து குலுங்குவது, நம்ம நந்தவனத்தில் இருப்பது போல் இருப்பது, இது அனைத்துமே மகாலட்சுமி தாயார் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறார் அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. சரி, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் வரப்போகிறாங்க, நம்ம என்ன செய்யலாம்? உங்கள் வீட்டில் இது போன்ற அறிகுறி இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 வகையான இனிப்புகள் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். இனிப்பு பிரியை தான் மகாலட்சுமி தாயார். அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில், சுக்கிர ஹோரையில் நம்ம லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்யும்போது லக்ஷ்மி தாயார் மனம் மகிழ்ந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அவர்களுக்கு நம்ம இனிப்பு பிரசாதமாக வைத்து படைக்கும் போது அதை விருப்பத்தோடு உண்டு நமக்கும் நம்மளுடைய தலைமுறையினருக்குமே தேவையான அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவர் மகாலட்சுமி தாயார்.
கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.